எடுத்துருக்கோம் சரி ஓகே ஸ்கிரீன் இப்போ மார்க்கெட் பாத்தீங்கன்னா தான் வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே கேக்குதா? கேக்குது கேக்குது. ஓகே மந்த்ல இருக்கீங்க. ஓகே இருங்க மந்த்லி மார்க் பண்றேன் நானு. அண்ணாமலை ப்ரோ சொல்லுங்க. கேக்குது கேக்குது சொல்லுங்க. நமக்கு மந்த்லி ஓகே மேஜர் ஃபிளிப் மார்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன ட்ரெண்டா இருக்குன்னு பாருங்க. என்ன ட்ரெண்ட்? மார்க்கெட் வந்து மந்த்லில டவுன் ட்ரெண்டா இருக்கு ப்ரோ. டவுன் ட்ரெண்டா இருக்கு. ஓகே மந்த்லி ஃபிளிப் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்? மந்த்லியோட ஃபிளிப் ஹை மார்க் பண்ணனும் ப்ரோ. வெயிட் பண்ணுங்க ஸ்கிரீன். ஓகே மார்க் பண்ணுங்க. இது வந்து மந்த்லியோட ஃபிளிப், மந்த்லியோட ஹை வந்து இது ப்ரோ. ஓகே மார்க் பண்ணிட்டு ப்ரோ. மந்த்லியோட ஃபிளிப் மார்க் பண்ணிட்டேன். ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் ப்ரோ. நெட் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. கேக்குது ப்ரோ. மந்த்லியோட ஃபிளிப் நமக்கு லோ கிடைச்சிச்சு, மந்த்லியோட ஹை கிடைச்சிச்சு ப்ரோ. வைஃபை கிட்ட போயிடுங்க. நான் நெட் கனெக்ட் பண்றேன். ஃபோன் மொபைல் நெட் கனெக்ட் பண்ணிட்டேன். இல்ல அங்க போயிடுங்க. வந்துரும். ஓகே ப்ரோ இப்போ சொல்லுங்க. நெட்வொர்க் இஷ்யூ ப்ரோ. மந்த்லியோட ஃபிளிப் நமக்கு கிடைச்சிச்சு, லோ கிடைச்சிச்சு, மந்த்லியோட ஹையும் கிடைச்சிச்சு நமக்கு இப்போ. ஓகே சூப்பர். இப்போ மைனர் செக்ஷன் மார்க் பண்ணுங்க. மந்த்லிலேவா? மேஜர் மார்க் பண்ணிட்டீங்க. மைனர் செக்ஷன் மார்க் பண்ணுங்க இதுலயே. அதான் ப்ரோ இப்போ நமக்கு மந்த்லி நம்ம வீக்லி கண்டுபிடிக்கணும். மார்க் பண்ணுங்க. மந்த்லியே மார்க் பண்ணுங்க. வீக்லி மந்த்லிலே தான். இப்போ நமக்கு லாஸ்ட் வீக்லி வந்து ஃபிளிப் வந்து இது ப்ரோ நமக்கு. ஓகே சூப்பர். ஓகே லோ மார்க் பண்ணுங்க. இப்போ நம்ம வீக்லி போயிடலாம் ப்ரோ டே கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ மந்த்ல ஒரு மைனஸ் செக்ஷன் மார்க் பண்ணிட்டோம். அது வீக்லி என்னவா இருக்கும்? ஓகே மேஜரா இருக்குமா? ஆமா ப்ரோ. இப்போ வந்து இது வந்து வீக்லி. இப்போ நம்ம வீக்லியே டே கண்டுபிடிச்சாக்க வீக்லிக்கு மேஜரா இருக்குமா? அதேதான் ப்ரோ. ஓகே இதுல மார்க் பண்ண முடிஞ்சா மார்க் பண்ணுங்க. இல்லனா வந்து டெய்லில போய் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல இதுலயே நமக்கு கிடைக்கும். ஒரு கேண்டில் ஸ்டிக்கே நமக்கு டெய்லி கிடைக்கும். சூப்பர். மார்க் பண்ணுங்க அப்போ. நமக்கு டெய்லி ஃபிளிப் ப்ரோ. டெய்லி லோ வந்து இது ப்ரோ நமக்கு. ஓகே இப்போ நம்ம டெய்லி போயிடலாம் ப்ரோ. போங்க டெய்லி போங்க. இந்த இடத்துல தெரியுதுங்களா? நம்மளுக்கு வந்து கேண்டல்ல வந்து அங்க பார்த்தோம். பட் ஆனா வந்து அதுக்கு மேலயே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது. ஆமா ப்ரோ. மேல இருக்கு பாருங்க. மார்க் பண்ணுங்க கரெக்டா எது சொல்றேன்னு. இப்போ எது டெய்லியா இருக்கும்? இதுதான் ப்ரோ. சூப்பர். நமக்கு டெய்லில ஃபிளிப் பியோஸ் ஆயிடுச்சு. வீக்லியோட ரெட்ராஸ்மென்ட் போகும். வீக்லியோட ரெட்ராஸ்மென்ட் ப்ரோ. ஓகே செக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீக்லியோட ரெட்ராஸ்மென்ட் போட்டாச்சு. நமக்கு வீக்லி கிடைச்சிச்சு ரெட்ராஸ்மென்ட். ஆனா இருந்தாலும் கூட எதுக்கு ரெட்ராஸ்மென்ட் கொடுக்காததோ அதுக்கு ரெட்ராஸ்மென்ட் ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணுமா? சூப்பர். அப்ப நம்ம ரெட்ராஸ்மென்ட் எது பண்ணாததோ ஃபர்ஸ்ட் அதுக்கு பண்ணிக்கலாம் ப்ரோ. அப்ப பாத்தீங்கன்னா இந்த லோ தான் நமக்கு ரெட்ராஸ்மென்ட் பண்ணாத. எஸ் செக் பண்ணுங்க.
நமக்கு இதுதான் ப்ரோ ராசா நமக்கு ரெட்ராஸ்மெண்ட் பண்ணாத ஏரியால ரெட்ராஸ்மெண்ட் கரெக்டா மார்க்கெட் அங்க இருந்து ரிஜெக்ட். ஓகே ப்ரோ. இப்போ நம்ம டெய்லி ஃபோர்வர்ட் கண்டுபிடிக்கணும் ப்ரோ. நம்ம இப்போ ரீடேஸ் ஏரியா மார்க் பண்ணீங்க, ஜோன் மார்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஜோன் மார்க் பண்ணுங்க. டெய்லியோட இம்பல்ஸ் எது? ஓகே, இது வந்து நமக்கு டெய்லி மார்க் பண்ணுங்க. சூப்பர். இது வந்து டெய்லியே நம்ம ஃபோர்வர்ட் கண்டுபிடிக்கணும்னா இந்த கேண்டில் ஸ்டிக் வச்சு நம்ம டெய்லியே ஃபோர்வர்ட் கண்டுபிடிச்சு வச்சுப்போம் நமக்கு. ஓகே, மார்க் பண்ணுங்க. அப்படியே மார்க் பண்ணீங்க, இங்கே மார்க் பண்ணீங்க. நம்ம ஃபோர்வர்ட்ல போய் பாக்கும்போது அதுதான் மேஜரா இருக்க போகுது. கொஞ்சம் ஈஸியா இருக்கு நமக்கு. ஓகே. ஃபோர்வர்ட் ஃபிளிப்பும் கிடைச்சிச்சு நமக்கு, ஃபோர்வர்ட் ஐயும் கிடைச்சிச்சு. ஐயும் கிடைச்சிச்சா? ஃபோர்வர்ட் போங்க. ஓகே, நம்ம 4 ஹவர்ல 15 மினிட்ஸ் கண்டுபிடிக்கணும் ப்ரோ. நம்ம நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து மேல வந்திருக்காங்க தெரியுங்களா? 50 to 60% வந்து செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணிக்கிட்டு ரிட்ரேஸ்மென்ட் போட்டு பார்த்து பிரேக் ஆயிருக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம செக் பண்ணுங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ஹவர்ல 15 மினிட்ல இங்க ஃபிளிப் ஆயிருக்கு, அகைன் இது பிஎஸ் ஆயிருக்கு. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பிஎஸ் ஆயிடுச்சு. நம்ம ஹை டு லோ போட்டு பார்த்து செக் பண்ணிக்கலாம் ப்ரோ. நம்ம அது இருக்கும். செக் பண்ணுங்க. நமக்கு கிளியர் கட்டா ரிட்ரேஸ்மென்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னு தெரியும் நமக்கு இப்போ. ஓகே, நெக்ஸ்ட் எங்க போகும்? எக்ஸ்ட்ரீம் போகணும் ப்ரோ. அப்ப எக்ஸ்ட்ரீம் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம், நமக்கு ரிட்ரேஸ்மென்ட் தேவையில்லை இப்போ. ஓகே, ஃபோர் ஹவர்ல 15 மினிட் பார்க்கணும் ப்ரோ நம்ம லாஸ்டா. ஓகே, 4 ஹவர்ல 15 மினிட்ஸ் போங்க. இல்ல இதுலயே நான் மார்க் பண்ணிடுறேன் ப்ரோ 15 மினிட்ஸ். ஓகே, சூப்பர். மார்க் பண்ணுங்க அப்போ. நமக்கு இங்க ஒரு 15 மினிட் கிடைச்சிருக்கு நமக்கு. -6 தெரியுதா? இதுலயே மைனர் தெரியுது. அதாவது இந்த இடத்துல நமக்கு 15 மினிட் போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபிளிப் மார்க் பண்ணோமா, அதோட லோ எங்க இருக்கு? அத மார்க் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த இம்பல்ஸ்ல இருக்க கரண்ட் மைனர் எங்க இருக்கு? கரண்ட் மைனர் ஸ்ட்ரக்சர் மேல இருக்கா? மார்க் பண்ணுங்க. அது என்ன சொல்றேன்னு தெரியுது உங்களுக்கு? நானே மார்க் பண்ணிடுறேன். நமக்கு இது வந்து மைனர் ஃபிளிப்பா இருக்கு ப்ரோ நமக்கு இப்போ. ஓகே, சூப்பர். ஆனா இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே நம்ம இது கீழே வரணும்னாக்க இந்த லோ தான் நமக்கு பிரேக் பண்ணணும் ப்ரோ. ஆக்சுவலி இதுதான் பிரேக் பண்ணணும். ஆனா நம்ம இதை பார்த்துட்டு இது பிரேக் ஆயிடுச்சு நம்ம செல்ல ட்ரை பண்ண கூடாது ப்ரோ. ஓகே, நைஸ். ஆனா நம்ம ட்ரேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த இம்பல்ஸ்குள்ள தான் இருக்கு. ஆனா இப்போ வந்து ஆனா பிரேக் பண்ணணும், இதை பிரேக் பண்ணாதான் நமக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகும் ப்ரோ. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபிளிப் பிஎஸ் கிடைச்சிருக்கு நமக்கு. இது வந்து 5 மினிட்டா இருக்கும். ஓகே, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சா? நம்ம 5 மினிட்ஸ் போவீங்கன்னா வந்து பிரேக் ஆயிருக்குமா? பிரேக் ஆயிட்டா நமக்கு இந்த லோட்டை ஐ செக் பண்ணி ரிட்ராஸ்மென்ட்லயோ இல்ல எக்ஸ்ட்ரீம்லயோ நம்ம பை பண்ணலாம். செக் பண்ணுங்க. நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம ரிட்ராஸ்மென்ட் போட்டு நமக்கு. இப்போ மார்க்கெட் வந்து ரிட்ராஸ்மென்ட்ல இருக்கு நமக்கு இப்போ. ஓகே, ஜோன் மார்க் பண்ணீங்க. அப்படி இப்போ இந்த இடத்துல இருந்து நான் பை பண்ணணும்னா என்ன நடந்தா நான் பை பண்ணலாம்? சொல்றேன். நமக்கு வந்து இந்த இடத்துல இது வந்து லாஸ்ட் ஃபிளிப்பா நமக்கு இருக்கு ப்ரோ. நமக்கு வந்து இதை பிரேக் பண்ணாக்க மார்க்கெட் மேல போகும் தெரியும். ஓகே, அது இந்த இடத்துல நமக்கு வந்து இப்படி ஸ்ட்ரக்சர் கிடைச்சாக்க நம்ம பை பண்ணிக்கலாம் ப்ரோ. பை பண்ணிக்கலாமா? ஆமா, அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் எடுக்கணும்னாக்க இருங்க நான் சொல்றேன். இந்த ஹை டு லோ நம்ம செக் பண்ணி இந்த இடத்துல நமக்கு கேண்டில் ஸ்டிக் கிடைச்சாக்க இது ஒரு 1:2 கிடைச்சா நம்ம இங்க கவர் பண்ணலாம். அது ஒரு ட்ரேட் செட்டப் இருக்கு. அப்படி இல்லைனாக்க இந்த லோல இருந்து நமக்கு ரிட்ராஸ்மென்ட் பிரேக் ஆயிட்டு அகைன் இந்த இடத்துல பை பண்ணி இந்த எக்ஸ்ட்ரீம் ரேட் டார்கெட் வைக்கலாம் ப்ரோ. ஓகே, சூப்பர்.
ஓகே. அப்படி இருங்க. இது ஒரு செட்டப் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து மேஜரா நமக்கு ஃபிளிப் ஆகி இந்த இடத்துல நமக்கு ரிட்ராஸ்மெண்ட்லயோ இருங்க நான் போட்டி காமிச்சேன். செக் பண்ணுங்க ரீடெஸ்ட் ஏரியா செக் பண்ணி இருங்க. நமக்கு 5 மினிட்ல நமக்கு கேண்டில் ஸ்டிக் அடிச்சாலும் ஓகே, அதுல 5 மினிட்ல ஸ்ட்ரக்சர் ஸ்டிக் அடிச்சாலும் ஓகே ப்ரோ. நமக்கு இந்த இடத்துல ட்ரேட் கிடைச்சாக்க நம்ம என்ட்ரி எடுத்து இந்த ஹைவேரும் 1x2 வந்து கவர் பண்ணிடலாம் ப்ரோ. அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே ஓகே சூப்பர். ஓகே ப்ரோ ஸ்டாப் பண்ணிடுங்க. அவர் மார்க் பண்ணதுல ஏன்னா டவுட்ஸ் எதனா இருக்கா உங்களுக்கு? கடைசியா மார்க் பண்ணாதான் கடைசியா ஒண்ணு மார்க் பண்ணாருல, அதுதான் நம்ம பாக்கணும். அதான் முன்னாடி. ஓகே ஓகே 4 ஹவர்ஸ்லயும் அதான் ஓகேவா? ஓகே ப்ரோ, உங்களுக்கு ஹோம்வொர்க் என்னன்னா வந்து சேம் லாஸ்ட் கிளாஸ் கொடுத்தோம்ல சொல்லியிருந்தேன்னா சேம் அதேதான் உங்களுக்கு ஹோம்வொர்க். ஓகேவா? எதனா ஒரு பேர் எடுத்துக்கோங்க, அதுல உங்களுக்கு ட்ரேட் கிடைச்சதுன்னா ட்ரேட் எடுங்க. அப்படி இல்லையா அந்த பேர்ல கிடைக்க வேற எதனா பேர் எடுத்து ட்ரேட வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் பிஃபோர் ஆஃப்டர் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா அதுக்கப்புறமா வந்து மெட்டா ட்ரேட் இருக்குல்ல அதுல ஹிஸ்டரி வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் குரூப்ல ஷேர் பண்றேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. இதுதான் உங்களுக்கு ஹோம்வொர்க். பண்ணிடலாமா? பண்ணிடலாம் ப்ரோ. ஓகே 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 கிளாஸ் மைண்ட் பண்ணிக்கலாமா?